எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போட் ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் வந்து அமேசானில் புக் பண்ணது. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க. 3.3 சென்டிமீட்டர் எல்சிடி டிஸ்பிளே, கால் அண்ட் டெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷனோட அலர்ட் வந்துடும். உங்களுக்கு கேமரா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேமரா வந்து நீங்கள் ஷட்டர் பட்டன் வந்து உங்கள் வாட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்ரேஷன் அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன், ஹார்ட் ரேட், ஸ்லீப்பிங் மானிட்டர், இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் இது வந்து iOS அண்டு ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஃபைண்ட் மை ஃபோன் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் டஸ்ட்டு ஸ்வெட் ரெசிஸ்டென்ட். சரிங்களா? இந்த பேக்கேஜில் என்னென்ன கண்டெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் வாட்ச், அந்த மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிளோட யூசர் மேனுவல், கைடு, வாரண்டி கார்டு, இது மட்டும் தான் வருது. அதுக்கப்புறம் சார்ஜிங், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நம்ம சொன்ன சார்ஜிங் என்ன மாதிரி சார்ஜ் பண்ணணும் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 2 ஆம்ஸ் அந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹெவி வோல்ட்ஸ் நீங்கள் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது உங்கள் வாட்சுக்கு டேஞ்சர். சரிங்களா? இப்போ நம்ம புக் பண்ணியிருக்க என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ப்ளூ கலர் நம்ம புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த வாட்ச் வந்து எங்கே மேடின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா. நம்மளுக்கு ஏற்ற எல்லா ப்ராடக்ட் சைனாலேருந்து வருது. இந்த வாட்ச் நம்மளுக்கு சைனாலேருந்து தான் வந்திருக்கு. இதோட எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ் போட்டிருக்காங்க. நம்ம இந்த வந்து ஆஃபரில் 2500க்கு நம்ம இதை புக் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த வாட்சோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே முன்னாடியே நம்மளுக்கு டயல் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வாட்ச் நம்ம யூஸ் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. டயல் பேட் ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சிலிக்கான் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்ட்ராப் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கலர் ஸ்ட்ராப் வேணுமோ அது ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ச். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கீழே கடைசி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வித் மேக்னெட்டிக் ப்ளக். இந்த வந்து நீங்கள் பவர் பேங்க் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பவர் பேங்க்கில் இந்த 5 வோல்ட் 2 ஆம்ஸ் அந்த மாதிரி வகை போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதாங்க நீங்கள் வாட்சை ஃபிட் பண்ணணும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் வாட்சை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் ஏற்றிக்கலாம். சரிங்களா? வாங்க இது வாங்க வச்சுட்டு நம்ம டயல் பேட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வாட்சோட மாடல் பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் ஃப்ளாஷ் அந்த மாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அமேசானில் கேலக்ஸி ப்ளூ கலரில் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? இதோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லீப் மானிட்டர் பார்த்துக்கலாம், ஆக்டிவிட்டி ட்ராக்கர், சரிங்களா, கலோரிஸ் ட்ராக்கர், நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மொபைலில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் இங்கே வந்துடும். இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு சிம் கார்டு அவைலபிலிட்டி இல்லை. உங்கள் ஃபோனில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த மாதிரி இதில் இசிம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. சரிங்களா? ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஓஎஸ், ஐஓஎஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு செட் ஆகும். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 இன்ச்சஸ். சரிங்களா? 1.3 இன்ச்சஸ் இந்த ஸ்க்ரீனோட சைஸ். இது நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணணுன்னா நார்மலாக எல்லா வாட்ச் மாதிரி நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னென்ன அப்ளிகேஷனில் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்லீப் மானிட்டர், சோஷியல் மீடியா, ஃபோன் கேமரான்னா இது கேமரா ஆப்ஷன்ஸ் எது இமேஜஸ்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் ஃபோன் ஷட்டர் ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை நீங்கள்
இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஸ்டாண்டில் செட் பண்ணிவிட்டு இதை ப்ளூடூத் மூலியம் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஷட்டர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் மட்டும் இருக்கும். கேமரா நீங்கள் தூரமாக வச்சு ஃபோன் தூரமாக வச்சு இது நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு. இதோட யூஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுலேயும் நம்ம கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் எது வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது வேறு ஏதாவது போட்டு வந்துருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்ஸ் ஹெட்ஸ் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதில் மியூசிக் பிளேயர் இருக்குது. இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வாட்ச் மாதிரி மியூசிக் பிளேயர் வந்து இதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிஸில் இல்லை. உங்கள் ஃபோனில் இருக்க மியூசிக் பிளேயர் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலம் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் மியூசிக் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி இதில் ஸ்பீக்கர்ஸில் இல்லை. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளூடூத் மூலியம் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இப்போ பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டு, பிரேத்து, ஷட்டர்ஸ். அது இந்த ஷட்டர்ஸ்னால் அந்த கேமரா நம்ம ஃபோனில் இருக்க கேமரா லாங் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஷட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிளட் ஆக்சிஜன், ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஃபைன் ஃபோன் இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்லீப்பு, நம்ம அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குன்னா அது, வாட்ச் ஃபேஸ் அதே மாதிரி தாங்க. இது வாட்ச் ஃபேஸும் நிறையா வாட்ச் ஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ நார்மலாக ஒரு வாட்ச் ஃபேஸ் வச்சுருக்கோம். அவ்வளோ 1 2 3 4 5 6 7 உங்களுக்கு 7 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இந்த போட் மாடலில். சரிங்களா? பேக் ஆகும்னா அதே மாதிரி தான். இந்த பட்டன் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஆகும். இது வந்து எல்லா செட்லேயும் ஒரே மாதிரி தான். ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் வாட்ச் நீங்கள் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இது பவர் சைட்டிங்க. நீங்கள் இது கியூஆர் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோட் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எந்த ஃபோனில் வேணால் ஈஸியாக லிங்க் பண்ணலாம். இது வாட்சோட அபவுட் கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் இதை மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட மாடல். இதை வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அதாவது நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச். சரிங்களா? நம்ம போன வீடியோவில் இசிம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அது வந்து சாம்சங்கில். அந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 29,000 பக்கம் வந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு நார்மலாக பேசிக் வாட்ச் மாடல். சரிங்களா? இந்த உங்கள் ஃபோன் மொபைல் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வாட்சை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சார்ஜிங் போயிட்டு இங்கே பின்னாடி இங்கே வர மாதிரி தான். சரிங்களா? இந்த டுவல் பின் இருக்குல்ல அது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை போட்டு நீங்கள் சார்ஜ் ஆகிடும். சரிங்களா? இது மேக்னெட்டிக் சார்ஜர். நீங்கள் நார்மலாக வர மாதிரி ஃபோன் சார்ஜர் ஃபோன் பின் யூஸ் பண்ணி நீங்கள் போட தேவையில்லை. மேக்னெட்டிக் பின் தான். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.